பேசலாம். திரு கான்ஸ்டன்டைன், ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி ஒரு அமைதியாக இருக்கணும், தேர்தல் எந்த நேரமும் இருந்தால் திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அதை இப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதுல என்ன இருக்க முடியும்? மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம், மக்கள் 80% பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற. இப்போ நான் அதில் அந்த 80%த்தில் என்னுடைய கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டிலிருந்து போன ரெஸ்பான்ஸில் எத்தனை சதவீதம் அவங்களுக்கு இருந்தது? அப்போ எங்கள் மாநில மக்களுடைய உணர்வு என்ன? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல 25,000 வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு 22,260 என்னமோ சொல்கிறாங்க. சரி, ரைட்டு வச்சுக்கோங்களேன். அதில் அதிகமாக வந்த 3 மாநிலத்தில் தமிழ்நாடும் ஒன்று. ஒரு 5,000 போயிருக்கியா? நான் சொல்கிறேன் 5,000ல் 4,000 பேர் வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? தமிழ்நாட்டுக்கு தனியாக நடத்துவீங்களா? தேர்தல் இந்தியா முழுமைக்கும்னா தமிழ்நாடு விரும்பல, மாநிலம் விரும்பல. ஆனா மாநிலம் விரும்பாததுக்கு எதிர்த்த முடிவு எடுக்கிறீங்கல்ல, இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க பெடரலிட்டியை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நீங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்தந்த மாநில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும், அந்த மாநிலத்தில் ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப அந்த மாநில மக்களுக்கான உணர்வு கொடுக்கணும். கொடுத்துருக்கீங்களா? இங்க இருக்கிற இப்ப சகோதரர் பேசும்போது சொன்னார், ஆசாரி என்ன சொன்னாரு? எம்பிக்கள் நாங்கள் இத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 48 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ற 40 எம்பிக்கள் வேண்டாம் தானே சொன்னாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன முடிவு எடுப்பீங்க? அப்ப தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படும் என்று எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது 100க்கு 100 உண்மையா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஒரு இஷ்யூல பாராளுமன்றத்தில் வரும்போது எல்லா மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வருது, அதுல மெஜாரிட்டி என்னன்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒவ்வொரு மாநிலத்தில் மெஜாரிட்டி வரலன்னு நீங்க இஷ்யூஸ்ல பார்க்க முடியுமா? சட்டங்களை ஏற்றுவதோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதோ இந்த விஷயங்கள் வரும்போது கண்டிப்பா பார்க்கணும்ல. அதுக்காகத்தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லி நீங்க ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாடு இது ஃபெடரலிட்டி உள்ள ஒரு நாடு. அதனால தான் இதை இன்னைக்கும் ஜனநாயகத்தின் தாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் வேற்றுமைகளை மதிக்க தெரிந்ததனால தானே இந்தியா. அப்படி இருக்கும்போது எங்க மக்களை நீங்க மதிக்கலங்கிற கோபம் எங்க முதலமைச்சருக்கு வர்றது நியாயம் தானே? நீங்க மாறல இந்த கேள்வி வைக்கலாம், ஆனா சட்டப்பூர்வமா அது வர முடியாதுல்ல. அதுதான் நான் ஏன்னா இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் 40 இடங்கள்லயும் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைந்தது. அதனால பிரதமர் மோடி இல்லைன்னு ஆயிடாதுல. அவர் தான் நமக்கும் பிரதமர். அது கரெக்ட். அப்ப அவர் சொல்றாருல, நாங்க இத்தனை எம்பிக்கள்கிட்ட கருத்து கேட்டோம்னு, அத்தனை எம்பிக்களும் சொன்னாங்கன்னு, அத்தனை பேரும் என்டிஏ காரன் தானே. அப்ப அது எந்த வகையில் ரெப்ரசன்டேஷன்? அப்ப அது கிடையாது. ரைட். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று இவங்க முக்கியமா சொல்லிட்டு இருக்கிற அது சார் என்னன்னா, எப்போ பாரு கோட் அண்ட் கான்டாக்ட் இருக்கு, மாரல் கோட் அண்ட் கான்டாக்ட் இருக்கு. சார் 2014க்கு முன்னாடியும் இதே மாதிரி தானே சார் இருந்தது? 21 ஸ்டேட்டுக்கு அப்பப்போ தானே சார் நடந்தது? மன்மோகன் சிங் என்னைக்காவது புலம்பினாரா சார் என்னால் அட்மினிஸ்டர் பண்ண முடியலன்னு? அவரால் முடிஞ்சது ஏன் மோடியால் முடியல? ஏன் மோடியால் முடியலன்னா எல்லாத்துலேயும் மோடி தன்னை கொண்டு முன்னுக்கு நிறுத்துறாரு. மாநில தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் பிரதமர் எதுக்கு வரணும்? உங்களை யார் வர சொன்னா? உங்க கட்சி ஒரு தேசிய கட்சி. இப்ப நாங்கெல்லாம் இருக்கும்போது யார் வேணாலும் எங்க வேணாலும் வரலாங்க, நான் இல்லைன்னு சொல்லிங்க. எங்க பிரச்சனை வருது? இப்போ மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாரு தமிழ்நாட்டில். மாநிலத்தில் இதே மாதிரி 3 வருஷம் கழிச்சு 2004க்கு பிறகு 2006 தான் தேர்தல். அவர் வந்தாரா என்ன? ஒன்னு என்னன்னா, இத நம்மளுடைய ஜனநாயகத்தை பற்றி ஆய்வு செய்த ஆய்வறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தேர்தலில் நடத்துகிற அல்லது தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு நிர்வாகத்தில் அவர்கள் பண்ணவில்லை அப்படிங்கிறது உண்மை. இது யதார்த்தம் தானே? நீங்க எப்ப பாரு நீங்க 2 பேரும் தேர்தலை பத்தி தான் பேசுறீங்க. நீங்க என்னைக்காவது வளர்ச்சியை பத்தி பேசியிருக்காரா சார்? இவ்வளவு வளர்ச்சியை பத்தி பேசணும்னு சொன்னா பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனைக்கு என்னைக்காவது பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்லியிருக்காரா? உங்களுடைய மக்களுடைய அக்கறை என்ன? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒரே தேர்தலுக்கு கொண்டு வரணுங்கிறீங்க சார். ஒண்ணு சார், நீங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னா இங்க இந்த சட்டமன்றம் எத்தனை நாளைக்கு இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர். நீங்க முதலமைச்சருடைய உரிமையை பறிக்கிறீங்க. இந்த மாநிலத்தில் 5 வருஷமும் இருக்கலாம். அவர் ஒருவேளை விருப்பப்பட்டால் கலெக்டர் கூட அவர் நடத்தலாம். இப்ப அவருக்குள்ள உரிமை பேர் தான் ஒண்ணு. ரெண்டாவது, எங்க நாங்க நடத்துற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலை நாங்க ஷெட்யூல் பண்ணணும். எங்க கிட்ட இருந்து நீங்க புடிங்கிட்டு போறீங்க சார். வரி விதிக்கிறத புடிங்கிட்டீங்க, பட்ஜெட் போடுறத புடிங்கிறீங்க.
எங்களுக்கு வர வேண்டிய நிதியை தரமாட்டோம்னு அதையும் பிடுங்கி வச்சிடுறீங்க. அப்புறம் எங்களுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ப்ரெரகேட்டிவையும் நீங்க இந்த சட்டமன்றம் வந்து எத்தனை நாள் இருக்கணும்னு ஆயுள் காலத்தை நீங்களே முடிவு செய்றீங்க. அதையும் அந்த உரிமையும் பிடுங்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள உரிமையும் பிடுங்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க பிடுங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பெரிய, நான் கேட்கிறேன், இந்த கேள்வி வருதா இல்லையா? இதை விட இன்னொன்னு முக்கியம் சார், இவங்க சொல்றபடி ஒரு பெரிய ஒரு ஃப்ராட், ஒரு ஃப்ராடுலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சார், இந்த தேர்தலுக்கு அதிகமான செலவு. அவர்கிட்ட கேளுங்க சார், 2024-25 தேர்தல், இந்த 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு 2034 கோடி தான் சார் செலவு. இத்தனைக்கும் அவங்க புதுசா வாங்கின எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட சேர்ந்து தான். மொத்தமே இந்த 5 வருஷத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு யூனியன் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிற தொகையே 10,040 கோடி தான். அப்ப அந்த 5 வருஷத்துக்கு 10,040 கோடி, நம்மளுடைய ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் 47 லட்சம் கோடி. நீங்க 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 200 கோடி வைங்க சார். சாதாரணமா 200 கோடியில நீங்க செலவழிக்கிற 10,000 கோடி எத்தனை பெர்சன்டேஜ் சார்? இது இந்த மக்களுக்கு செலவழிக்கிறதுல என்ன பிரச்சனை? இன்னொன்னு சார், இதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். இல்ல நீங்க இதை வந்து கொள்கை ரீதியா எதுக்குறீங்களா, நிர்வாக ரீதியா எதுக்குறீங்களா சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் இது கொள்கை ரீதியாகவும் இருக்கிறோம், நிர்வாக ரீதியாகவும் இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய நிர்வாகத்திலும் நீங்க என்க்ரோச் பண்றீங்க, உள்ள வர்றீங்க. உள்ளாட்சி தேர்தலை நான் தான் நடத்துவோம்ங்கிறீங்க, சட்டமன்ற ஆயுள் காலத்தை நான் தான் தீர்மானிப்போம்ங்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலோடு நீங்கள் சட்டமன்றம் இதெல்லாம் வருகிற போது ஒட்டு மொத்தத்துக்கும் அதான் வரும் சார். இன்னொன்று சார், அதையும் சொல்லிடுறேன், ஒவ்வொரு தேர்தல் நடக்கிற போதும் அந்தந்த மாநிலங்களில் பொருளாதாரம் முன்னேற்றப்படுகிறது, ஆக்சலரேட் ஆகுது சார். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் டேட்டா இருக்கு. ஒவ்வொரு தேர்தல், இப்ப மாநில தேர்தல் 2026 நடந்ததுல சார், நீங்க தமிழ்நாட்டினுடைய செலவுகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய செலவு என்பது ஏழை எளிய மக்களுக்கும் மார்க்கெட்டுக்கும் போய் சேருது சார். பொருளாதாரம் கூடுது சார். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த பிறகு அல்லது ஒரு தேர்தல் நடந்த பிறகு பொருளாதாரம் இஸ் ஆக்சலரேட்டட், ப்ரூவன் டேட்டா. நீங்க எந்த விதத்தில் இது பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு சொல்றீங்க? எந்த மக்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க சார்? எனக்கு தெரிஞ்சு சார், எந்த மாநிலத்திலையும் நாட்டு மக்கள், அதாவது ஃப்ரீக்வெண்டா எவ்ரி இயர் வந்துகிட்டு இருந்தா அவங்களுக்கு கஷ்டம். சட்டமன்றம் ஒரு நேரம், பாராளுமன்றம் ஒரு நேரம் நடக்கும் பொழுது எந்த மாநில மக்களும் இதை எதிர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல? இல்ல, அதாவது இப்போ சார் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ், அந்த பெயின் பாயிண்ட்ஸ் அவர் சொல்ல கான்ஸ்டன்டைன் சார், இது வந்து அவர் சொன்னது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு இதே ப்ராப்ளம் தானே. இது உங்களுக்கு எப்படி பறிக்கப்படுகிறதோ அங்க இருக்கக்கூடிய பட்னவிஸ்க்கு இதே ப்ராப்ளம் தானே. இதுல அடிப்படையில் என்னன்னா, தேசிய கட்சிகளுக்கு அட்வான்டேஜும் மாநில கட்சிகளுக்கான டிஸ்அட்வான்டேஜும் இருக்கக்கூடியதாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. அதுதான் சொல்ல, அது எங்க இருக்குன்றது. ஏன்னா இப்போ ரொம்ப காமனா இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டாக் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ராகுல் காந்தி அவர்கள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் என்ற புஸ்தகத்துல இந்த ஃபெடரல்ன்ற வார்த்தை எங்க இருக்குன்னு மட்டும் காமிக்க சொல்லுங்க. ஃபெடரல் ஸ்டேட்ஸ்ன்றது எங்க இருக்குன்ற வார்த்தையை சொல்லுங்க. ஃபெடரல்ன்ற வார்த்தை இருக்கு 17 இடத்துல இருக்கு. 17 இடத்துல வந்து இட் இஸ் பாயிண்டிங் டு சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட் தான். சோ நீங்க வந்து நீங்களாவே ஒரு விஷயத்தை அசியம் பண்ணிக்கிறீங்க. இப்போ சமாஜ்வாடி முதல்ல அதை வந்து ஆதரவு கொடுத்தாங்க, அப்புறம் மாயாவதி அவங்க ஸ்டாண்ட்ஸ் மாத்திக்கிறாங்க. இப்போ பல மாநில கட்சிகள் கூட இது வந்து வேற யார் மாத்திருக்காங்க? மாயாவதி விட்டுருங்க, மாயாவதி அவங்க என்ன இப்ப இந்தியா கூட்டணியில இருந்தாங்களா? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அவரு இந்தியா கூட்டணியில இல்லையே. இல்ல, நான் என்ன சொல்றேன், பல நீங்க சொல்லக்கூடியதா பல மாநில கட்சிகளும் வந்து அதை வெல்கம் பண்றாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் சார், ஒரே நாடு ஒரே ரேஷன் சொல்லும்போது வந்து ஆட்சியாளர்களுக்கு தான் பிரச்சனை இருந்தது, மக்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை. இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லிக்கு போறவனுக்கு பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எங்களுடைய இது பறிக்கப்படுது. நீங்க குடிமகனாக பார்க்கும்போது வந்து எனக்கு ஈஸி அது. சோ நீங்க வந்து சிட்டிசனா பார்க்கும்போது எது அவங்களோட சாய்ஸ் அதை தான் பார்க்கணும். என்ன சிட்டிசன் சாய்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? இப்ப வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்ல எந்த சிட்டிசனாவது எனக்கு வாக்களிக்கிறது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க அது சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், என்னோட பாயிண்ட் வந்து நிர்வாக ரீதியா நீங்க எதிர்த்ததை இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஈஸியா தானே இருக்கு, ஈஸா ஆபரேஷன் தானே இருக்கு. இப்போ அஸ்யூமிங் தட் இந்த ஜேபிசி தி கிளியர் நிர்வாக ரீதியா யார் எதிர்த்தா? இருக்கக்கூட ஆட்சியாளர்கள் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்து எதிர்த்தாங்க, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. யாரு உங்களுக்கு நிர்வாக ரீதியா உங்களுக்கு வந்து மாநில மத்திய அரசோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஆனா சாதாரண ஒரு குடிமகன் நாளை டிரான்ஸ்ஃபர் ஆகி நாளைக்கு நான் என்ன சொல்றேன், மத்தியில வேற ஒரு ஆட்சி நடந்து மாநிலத்துல பாஜக ஆட்சி நடந்தாலும் அது சிக்கல் தானே சார். சார் நான் என்ன சொல்ல, நீங்க எதிர்த்து இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன் ஃபேக்ட். ஸோ ஆஸ் அ காமன் மேன், இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, நாங்கள் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சொல்றேன் நீங்க போய் வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது, அந்த மாதிரி சிட்டிசனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. அதை ஏன் நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம், தப்பா எடுத்துக்கலாம், நான் பேசலாமா? இல்ல நீங்க பேசுங்க. சொல்லுங்க. அதாவது
ரேஷன் கடையை கொண்டு போகிறதுக்கும் தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை ஒரு இந்திய தேசத்தினுடைய நிர்வாகத்தை நிர்ணயிப்பதிலையும் ரெண்டையும் ஒண்ணா பார்க்குறீங்களா நீங்க? சார் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல சொல்றேன். இருங்க, என்னோட பாயிண்ட் அதுதான் சொல்லுங்க. இல்ல ஒப்பீடு கரெக்ட் தான் சார். நீங்க எதிர்க்க நீங்க ஒரே நாடு ஒரே வரின்றீங்க, அது நீங்க எதிர்த்தீங்க. இப்போ அது பிராக்டிகலா ரோல் அவுட் பண்ண முடியுது. அதுல பாதிப்பு வருதுங்கறாங்க சார். நான் இருக்கதான் சார் இருக்கும், எல்லாமே வந்து போக முடியும். மாநில முதலமைச்சரா திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது என்ன நிலைப்பாடு, பிரதமரா இருந்தா என்ன நிலைப்பாடு, அதுதான் சொல்ல வரேன். அந்த மாநிலத்துக்கான பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கும், அது ஓவர் கம் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் இங்க வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அத உடைக்காதீங்கன்னு சொல்றாரு. சார் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்தியாவுடைய அமைப்பே அதுதான். there is no federal structure, it is a union of state. அந்த so union of states-னா என்ன சொல்லுங்க சார்? union of state-னா it is என்ன சொல்றது, ஒன்றியம் தான் அப்படிங்கற வார்த்தையை சொல்றீங்க நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்ல, இவங்க சொல்றாங்க. இல்ல தமிழ்ல நீங்க சொல்லுங்க. union of India னா என்னன்னு சொல்லுங்க சார். union of states-னா என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லணும், ஒரு 2 minutes கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்ல மாநிலங்களின் கூட்டம், ஃபெடரல்னா கூட்டமைப்பு. சரி. மாநிலங்களில் ஒன்றியம்ன்ற வார்த்தையை வைக்கிறார் அம்பேத்கர். சரி. கான்ஸ்டிடியூஷன்ல அவர் ஏன் கூட்டமைப்புன்ற வார்த்தையை வைக்கணும்? தமிழ்ல நான் சொல்றது இங்கிலீஷ்ல அவர் வந்து இந்தியா தட் இஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னு அவர் சொல்லலாம். ஏன் வந்து அவர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு அவர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. நீங்க மீன் பண்ண சொல்லுங்க. அதுதான் டிஃபைன் பண்ணிருக்காரு சார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா எது பிரிந்து போக முடியாத அளவுக்கு அவர் வச்சிருக்காரு அவர். சரி. கரெக்ட்டா? அமெரிக்கால வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்ப என்னன்னா சார், எல்லா மாநிலங்களுடைய உணர்வுகளும் மதிக்கப்படணும். அதானே எல்லாம் சேர்ந்தது தானே இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா. அதானே சொல்றேன். நீங்க வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தை மட்டும் நீங்க எடுத்து பேசுறீங்க. நான் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் நீங்க உங்களை மட்டும் தனித்து எல்லா மாநிலங்களுக்கு தான் எல்லாருக்கும் மாநில சுயாட்சிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துறது சார். அது மகாராஷ்டிராவுக்கு, பஞ்சாப்க்கு, மேற்கு வங்கத்துக்கு, தமிழ்நாடு தனித்தனியா இல்ல, மாநில சுயாட்சி எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு சார். நான் இப்போ என்ன சொல்றேன், 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, இது வந்து புதுசா இன்வென்ட் பண்ணி நியூ ப்ராசஸ யாரும் கொண்டு வரல. இந்தியால ஏற்கனவே 2-3 முறை ஒரே கட்டத்தில் நடந்த தேர்தல் அதே